இப்போ ஒரு முக்கியமான நிகழ்வு. அறிவு தோட்டம் ஏற்கனவே ஒரு சுற்றுலா மையமாக அனைவரும் இயக்குகின்ற வகையில் நடத்திட்டு இருக்கோம். அதை முறைப்படி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சுற்றுலா மையம் என அறிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதனை இந்த சுற்றுலா மையத்தினுடைய முக்கியமான ஒரு செயல்பாட்டாளராக இருக்கிற டாக்டர் ரவி அவர்கள் செய்திருந்த மகிழ்ச்சி. அவரை இதை முன்னிருந்து நடத்துமாறு. அனைவருக்கும் வணக்கம். விஷ் ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு உண்மையாக சார் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகணுமா இல்லை இந்த அறிவு தோட்டத்துக்கு வரணுமா ஒரு சின்ன மனசுக்கு டிபேட். ஒரு மருத்துவராக நான் யோசனை பண்ணும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் பர்த் டேட், டெத் டேட், நடுவில் ஒரு சின்ன கோடு. அந்த கோடு நீடிக்க கொடுக்குற ஒரு தொழில் தான் மருத்துவராக நான் செஞ்சுட்டு இருக்கேன். இங்கே ஒவ்வொரு இயற்கை விவசாயம் அதே பணி தான் செய்கிறாங்க. அவங்களும் ஒரு சிறந்த டாக்டருக்கு நிகராக தான் நானும் நினைக்கிறேன். இரண்டாவது, கோயிலுக்குள்ளே போனோம்னா உள்ளே இருக்கிற இருட்டில் இருக்கிற ஒரு கல் தான் பார்க்க போகிறோம். கருவறையில் கிட்ட நெருங்க கூட முடியாது. என்னோட நினைப்பு என்னன்னா, நம்ம இந்த இயற்கை தான் ஒரு கடவுள். நம்ம இயற்கை கடவுளாக நினச்சி கடவுள் மடியிலே தான் உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாருமே கடவுளை மடியில் உட்காரணுமா, கடவுளை தூரம் இருந்து கடவுளாக நினச்சிட்டு அதை பார்க்கணுமான்ற யோசனை. ஸோ மடியில் உட்காரதா இந்த ஆண்டுக்கு ஒரு மாறுதல். இத்தனை வருஷம் அதான் சொன்னாங்க, இப்போ லர்னிங் அண்ட் அன்லர்னிங். இத்தனை நாள் நான் நினச்சது கருவறையில் இருக்கிற அந்த கல் தான் கடவுளாக நினைக்கிறோம். அது கிடையாது. இயற்கை தான் ஒரு கடவுள். அதுவும் இந்த டாக்டர் படிச்சு டாக்டர் சொல்லிட்டு சொசைட்டியில் பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் எத்தனை பேர் டாக்டர் கிட்ட விருப்பம் சொல்லுங்க, கை தூக்குங்க. டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. டாக்டர் கிட்ட போகக்கூடாது, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் டாக்டர் தான் சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. இல்லை இந்த வித்தியாசம் இங்கே பாருங்கள். இயற்கை விவசாயி ஒரு டாக்டர் தான். உங்களுக்கு நோய் வராமல் தடுக்கக்கூடியவர். அந்த நடுப்பட்ட அந்த இடைவெளியில் இருக்கிற கோடை நீடிக்க வைக்க கொடுங்க. அவங்கக்கிட்ட போகக்கூடிய விருப்பத்தோடு போக போகிறீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நான் டாக்டர் சொல்கிறத விட இயற்கை விவசாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்துட்டு போனோம்னு சொல்லிட்டு 2 மருத்துவமனையிலே நான் இந்த இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு இதுவை செஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு இந்த ஈடுபாடு எப்பவுமே இதுதான். எனக்கு இந்த ஐயாவோட இந்த அறிவு தோட்டம் அந்த யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். ஒரு தடவை விசிட் பண்ண, அதுக்கப்புறம் அடிக்கடி விசிட் பண்ணுறது. அந்த பேர் ரொம்ப நல்லா நச்சுன்னு இருக்குது, அறிவு தோட்டம். ஆனால் இங்கே வர வந்து அறிவும் கொஞ்சம் கொடுக்குது. அதுக்கு மேலே இந்த இயற்கையான ஒரு இது அமைப்பு நல்லாவே வச்சுருக்க. சின்னதாக இருந்தால் கூட ஒரு 2-3 ஏக்கரா இருந்தால் கூட சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனேஷன் அந்த அளவுக்கு கிடைக்குது. இப்போ நான் வச்சுருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த இது நம்ம லங்ஸில் SpO2 சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குது மெஷர் பண்ணக்கூடாது. யாருக்கும் 99க்கு கம்மியாகவே இல்லை. நாமளும் என்ன கூட ஒரு 97, 96 தான் இருக்கணும். பட் இங்கே வேணால் சும்மா ஜஸ்ட் ட்ரீட் பண்ணுறோம் 99. ஆனால் நம்ம பாடியில் இருக்கிற ரத்த அணுக்கள், சிகப்பு அணுக்கள் 100% ஆக்சிஜன் ரிச் ஆயிருக்கு. அந்த இருக்கிற 2 மணி நேரமும் ரிச் ஆயிருக்கு. அது வந்து மூளைக்கு போகும்போது மூளையோட செயல்பாடு நல்லாவே இருக்கும். யாருக்கும் எரிச்சல் இருக்காது. மனத்தில் இது இருக்க, முகத்தில் அந்த இது இருக்காது. பாருங்கள், அதே நீங்கள் போயிட்டு ஒரு ஏசி ரூம்லையோ ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை வெள்ளூர் கிச்சனில் போய் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், வேர்த்து போட்டு ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே நடக்குது. அதனால் இந்த ஐயாவோட இந்த அறிவு தோட்டத்தை ஆக்ரோ டூரிசம் அப்படி இல்லாமல் ஆக்ரோ டூரிசம் அண்ட் வெல்னஸ் சென்டர்னு கூட இதை மாற்றலாம். வெல்னஸ் சென்டர்னா ஹெல்த்துக்கு வேண்டிய எங்கள்கிட்ட பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் இங்கே வாங்க, இங்கே உட்காந்து போனால் ஆன்காலில் என்ன தொடர்பு கொள்ளலாம், எதனா டவுட்ஸ்னால் இது பண்ணி பேசிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்யூச்சரில் மருத்துவமனைகள்லாம் குறையணும், மருத்துவர்களாக போகக்கூடிய இது கம்மியாகிட்டு விவசாயிகளாக மாறணும். ஏன்னா விவசாயம் தான் உணவு கொடுக்குறது. உணவு தான் மனுஷனுக்கு வியாதி உண்டாகக்கூடியது தவறான உணவுனால. அந்த உணவு கரெக்டாக மாறிடுச்சுன்னா நம்ம லைஃபே இன்னொரு 10-15 வருஷத்தில் மாறிடும். அதை மாற்றுறது ஒரு இதுதான் ஐயா பண்ண இந்த பண்ணை. அதனை நானும் பங்கேற்றோம். எங்கள் மருத்துவமனையில் அப்படி தான் நடக்குது. எங்கள் மருத்துவடைய பேரை நீங்கள் பார்த்துட்டு ஆயுர் தா
சான்ஸ்கிரிட்ல போனோம்னா ஆயுஷ குடுன்னு, தமிழ்ல கேட்டால் ஆயுஷ குடுன்னு அப்படியே பார்த்துக்கலாம். தானா குடுன்னு. கீழே எங்கள் கேப்ஷன் பார்த்தீங்கன்னா படைத்தவர் படைப்புகளை பாதுகாக்க, படைப்பவர் ஆண்டவர். என்ன நம்ம மனுஷன் மிஷின்ன்றது பர்த் அண்ட் டெத், அது ஒரு மிஷன் தான். அந்த படைப்பை வந்துட்டு நம்மளால் முடிச்சது கிடையாது, அது ஒரு இயற்கையாக வரக்கூடியது. டெத் இயற்கை. நடுவில் அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுறவங்கள சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் தான் டாக்டர்ஸ். நாங்கள் அதில் டிஃப்ரெண்ட் ஆயுர்வேதா அலோபதி அப்படின்னு வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் நான் அலோபதி படிச்சிருக்கேன். அலோபதின்றது முழுச செயற்கை விவசாயம் மாதிரி தான். ஆயுர்வேதம் பண்ணுறது தான் இயற்கை விவசாயம், இயற்கையான ஒரு ட்ரீட்மெண்ட், இயற்கையான ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதம். ஏன்னா நான் மெடிசன் எம்பிபிஎஸ் எம்ஜிஆர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன்னா இது உண்மை. நாங்கள் என்னன்னா எங்கள் சக்ஸஸ்ன்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது, அந்த எர்லியாக அதை நோயை கண்டறியுது, அது முற்றாமல் அதை தடுக்கிறது. அந்த இடத்துல தான் நாங்கள் ப்ளஸ்ஸாக நிற்கிறதுனால எங்களை நாடுறானே காண்டி உண்மையாக அந்த பாடிக்கு ஈக்குவலான ஒரு நேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வைத்தியம்னா சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் தான். அது அலோபதி டாக்டராக நானே சொல்கிறேன். இப்போ கர்ப்பப்பையில் புற்றுநோய் வந்துச்சு, கர்ப்பப்பை அகற்றணும் போது தான் இங்கிலீஷ் மருத்துவம் வருது. அப்போ அந்த டைமில் மயக்க நிலையை கொண்டு போகிறது, அவங்க ஆன்டிபயோட்டிக் குடிக்கிறதெல்லாம் சித்தாளுக்கு ரொம்ப இல்லை. அதனால இதில் ஆங்கில மருத்துவத்துக்கு பெருசாக. ரெண்டாவது வந்து ஆங்கில மருத்துவத்தில் தான் இந்த வியாதி அதிகமானத்தில் அந்த காசு நிறைய இது வருது, அதனால அதை எடுக்கிறாங்களே காட்டி இதில் வேற ஒன்றுமே கிடையாது. நான் ஃப்யூச்சரில் எனக்கு டாக்டர்னு போயிட்டு இயற்கை விவசாயி பெரிய அளவில் செஞ்சுட்டு இருக்கிறார். இவரு அந்த பர்த் அண்ட் டெத் நடுவில் அந்த கோட்டை நீடித்து மனுஷனுக்கு நல்லா இது கொடுக்குறாரு. அந்த பேர் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த அறிவு தோட்டத்தை இன்னைக்குலேருந்து ஆக்ரோ டூரிசம் அண்ட் வெல்னஸ் சென்டர், இங்கிலீஷில் சொல்ல போனால் அதான் தமிழில் சொல்லணும்னா சுற்றுலா மையம் அண்ட் சுகாதார மையம், நல்வாழ்வு மையம். அப்புறம் ஹிந்தியில் சொல்ல போனால் வேளாண் சுற்றுலா வந்து கிருஷி பர்யட்டன் கேந்திரன்னுவாங்க. அது நம்ம தமிழ்நாடு வந்தது மகாராஷ்டிரம் தான் வந்துருக்குது. ப்ரீவியஸாக லண்டனில் அங்கெல்லாம் நிறைய நடந்துருக்குது. மகாராஷ்டிரா, சிக்கிம் இதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம தமிழ்நாடு வந்துருக்கு. இது பெரிய புது விஷயம் கிடையாது, இது நல்ல விஷயம். அதனால் இங்கே விவசாய ஒவ்வொருத்தரும் நம்ம பாராட்டி இந்த சாணு போத்திரத்தில் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு கடவுளை தான் நான் பார்க்குறோம், செஞ்சுருக்கிறோம். இந்த இதில் கலந்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.